நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் நம்மளுடைய சூரியன், அதுக்கப்புறமா இப்போதைக்கு 8 கிரகங்கள், அதுக்கப்புறம் குறுங்கோள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ராப் பிளானட்ஸாக இருக்கட்டும், ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கு. இப்படி பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு சூரிய குடும்பமாக தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று இருந்தாலும், இப்போ விஞ்ஞானிகள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பம் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு சூரிய குடும்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சூரிய குடும்பத்தோடைய சைஸை கேட்டிங்கன்னா ஆடி போயிருவீங்க. ரொம்ப பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த சோலார் சிஸ்டத்துடைய மொத்த சைஸ், அதோடைய சூரியன், அதை சுத்தி வரக்கூடிய அந்த கிரகங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்த சைஸ் நம்ம சூரியன்ல இருந்து நம்மளுடைய மெர்க்குரி புதன் கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குமோ அந்த இடைப்பட்ட தொலைவுக்குள்ளேயே விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சோலார் சிஸ்டத்தை போட்டு அடைச்சு வச்சிடலாமா? அப்ப எவ்வளவு சின்ன ஒரு சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதை சொன்ன உடனே உங்க மனசுல ஒரு சந்தேகம் வரலாம். அப்ப அந்த சோலார் சிஸ்டத்துல ஒரு நட்சத்திரம், அதை சுத்தி 1 இல்லாட்டி 2 கிரகம் வலம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. நம்ம சோலார் சிஸ்டத்தில் எப்படி இப்போதைக்கு 8 கிரகங்கள் வலம் வருதோ, அதே மாதிரி அந்த சோலார் சிஸ்டத்திலையும் மொத்தமா 7 கிரகங்கள் அதோட சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அதுல சில கிரகங்கள் நம்ம பூமியுடைய சைஸுக்கு ஈக்குவலா இருக்கு ஆல்மோஸ்ட் அப்படின்னு கூட விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்படி இவ்வளவு மர்மங்களும் இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய டிராபிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சோலார் சிஸ்டத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேகர் விஷயம் சேனலை இதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னொரு சூரிய குடும்பம் அப்படின்னு உடனே நம்மளுடைய நட்சத்திரம் சூரியன், அந்த சூரியனை சுத்தி வரக்கூடிய நம்மளுடைய சூரிய குடும்பம் இருக்குல்ல, அந்த சூரிய குடும்பம் மாதிரி பெருசா இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த டிராபிஸ்ட் அப்படிங்கிற இந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய அந்த 7 கிரகங்களும் மொத்தம் அந்த சூரிய குடும்பமே நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தை விட ரொம்ப ரொம்ப சின்ன. இது எந்த அளவுக்கு சின்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய புதன் கிரகத்துக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்ல, அந்த இடைப்பட்ட கேப்புக்குள்ளேயே இந்த ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தையே வச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு சோலார் சிஸ்டம் தான். பட் இருந்தாலும் இந்த டிராபிஸ்ட் 1 அப்படிங்கிற இந்த ஸ்டாரை சுத்தி வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய 7 கிரகங்களும் பூமியை மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஹைலைட் ஆனது. இவ்வளவு சின்ன ஒரு சூரிய குடும்பம் அப்படின்னா அந்த சூரிய குடும்பத்துடைய நட்சத்திரம், அந்த டிராபிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நட்சத்திரத்தோட சைஸ் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாழன் கிரகம் இருக்குதுல்ல, அதோட சைஸ் தான் அந்த ஸ்டாரோடைய சைஸ். அந்த அளவுக்கு ஒரு சின்ன நட்சத்திரம் தான். அந்த சின்ன நட்சத்திரத்தை சுத்தி 7 கிரகங்களும் சுத்தி வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த நட்சத்திரம் சிறுசா இருக்கிற காரணத்தினால அதால அதிகப்படியான வெளிச்சத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய சூரியன் நம்ம கிரகங்களை விட ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அது அளவுல ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால அதுல இருந்து அதிகப்படியான எனர்ஜி அண்ட் வெளிச்சம் அப்படிங்கிறது வருது. ஆனா இது அளவுல ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இதால அதிக வெளிச்சத்தை கடத்த முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த நட்சத்திரம் சின்னதா இருந்தாலும் இதோடைய கலர் அப்படிங்கிறது ரெட் கலர்ல ஒரு சிவப்பு முத்து மாதிரி இருக்கும். செல்லமா விஞ்ஞானிகள் இதை சிவப்பு குள்ளன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா கூப்பிடுறாங்க. இந்த டிராபிஸ்ட் 1 அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் மாதிரியே நம்மளை சுத்தி ஏகப்பட்ட நட்சத்திரம் இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்ச நட்சத்திரங்களை சுத்தி சில கிரகங்களும் வலம் வர்றது, சுத்தி வர்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம விஞ்ஞானிகள் எதுக்காக இந்த டிராபிஸ்ட் 1 அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தை டார்கெட் பண்ணி ஆராய்ச்சிகளை பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட சூரிய குடும்பத்துல இருந்து இந்த டிராபிஸ்ட் 1 அப்படிங்கிற நட்சத்திரம் 40 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. அண்ட் ரெண்டாவது, இது சின்ன நட்சத்திரமா இருந்தாலும் இதை சுத்தி 7 கிரகங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த 7 கிரகங்கள்ல 5 கிரகங்கள் நம்ம பூமியை மாதிரியே நீர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் நீர் வடிவத்தில் இருக்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த டிராபிஸ்ட் அப்படிங்கிற இந்த 1 நட்சத்திரத்தை டார்கெட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம். இந்த சிகப்பு குள்ளன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நட்சத்திரத்தை 1999ல டிராபிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப், அது சிலியில இருக்கு. சோ அந்த டெலஸ்கோப் மூலமா தான் இதை கண்டுபிடிச்சாங்க. டிராபிஸ்ட் சொல்லப்படுற அந்த ஒரு தொலைநோக்கி மூலமா, அந்த டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிச்சதுனால தான் இதுக்கு டிராபிஸ்ட் அப்படிங்கிற பேர் வந்துச்சு இந்த நட்சத்திரத்துக்கு. பட் என்னதான் இந்த நட்சத்திரத்தை 1999ல கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை சுத்தி இந்த மாதிரி கிரகங்கள் சுத்தி வருது அப்படிங்கறத 2016ல 2 கிரகங்கள் சுத்தி வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா இந்த நட்சத்திரத்தை சுத்தி மொத்தமா 7 கிரகங்கள் சுத்தி வருது அப்படிங்கறத இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 5 கிரகத்துல தண்ணீர் வடிவத்திலேயோ அல்லது ஐஸ் வடிவத்திலேயோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வருது. ஆனா என்னதான் இந்த நட்சத்திரம் சின்னதா இருந்தாலும்
இருந்தாலும் நம்ம சூரியனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப குட்டி தான். பட் இருந்தாலும் நம்ம சூரியனை விட 100 மடங்கு அதிகமான ரேடியேஷனை இது வெளிப்படுத்துது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி இந்த நட்சத்திரத்துல இருந்து வெளிவரக்கூடிய அந்த அதிகப்படியான ரேடியேஷன் அந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய கிரகங்களையும் பாதிக்குது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கூடவே இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய அந்த 7 கிரகங்களுமே டைடலா லாக் ஆகி தான் சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலவு எப்படி நம்மளுடைய பூமியோட சேர்த்து டைடல் லாக் ஆகி சுத்திட்டு வந்துட்டு இருக்கோ, நம்ம நிலவு நமக்கு ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சு சுத்தி வந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய 7 கிரகங்களுமே டைடலா லாக் ஆகி ஒரு பக்கத்தை காமிச்சு மட்டும் சுத்தி வந்துட்டு. இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சு அந்த நட்சத்திரத்தை அந்த கிரகங்கள் சுத்தி வருது அப்படின்னா அப்ப அதோடைய ஒரு பக்கம் ரொம்ப ஹீட் ஆகும், இன்னொரு பக்கம் ரொம்ப கோல்டா சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. சோ அதே ஒரு விஷயம் தான் ஆய்வாளர்கள் மனசுல வந்திருக்கு. அண்ட் அடுத்ததா இந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரிய குடும்பத்தை விட ரொம்ப பழமையானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரமா சுத்தி வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 600 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனா நம்மளுடைய பூமியும் நம்மளுடைய சூரிய குடும்பம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கோடி வருடங்கள் ஆயிருக்கு நம்மளுடைய சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு. சோ நம்ம சூரிய குடும்பத்தை விட ரொம்பவும் பழமையான ஒரு சூரிய குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது கூடவே இந்த நட்சத்திரம் சின்னதாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கூலா இருக்கிறதுனால இது யங் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய சூரியனான அந்த நட்சத்திரம் அழிஞ்சாலும் கூட இது இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. சரி, இப்போ அந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய 7 கிரகங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா டிராபிஸ்ட் 1b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம். இது அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. எந்த அளவுக்கு பக்கத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை சுத்தி வர்றதுக்கு அந்த கிரகத்துக்கு வெறும் 1.5 நாள் மட்டும்தான் ஆகுமா. கிட்டத்தட்ட 36 மணி நேரங்கள் மட்டும்தான் இந்த நட்சத்திரத்தை இந்த கிரகம் சுத்தி வர்றதுக்கு டைம் எடுத்துக்கிடுது. ஸோ இதை வச்சு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்க முடியும் அந்த கிரகம் எந்த அளவுக்கு அதோடைய நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு. இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பூமியோட கம்பேர் பண்ணா எக்ஸாக்டா நம்ம பூமி மாதிரியே இருக்கும் சைஸ்லயும் சரி, அதோட வளிமண்டலமும் அதே நேரத்தில் புவியீர்ப்பு விசையும் நம்ம பூமியை மாதிரியே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. இதோட வளிமண்டலமும் இல்லாம கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் இது அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அதோட ரேடியேஷன்னால இது பாதிப்படைஞ்சு அதோடைய வளிமண்டலத்தை இழந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பூமியை போல சைஸ்ல இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கிறதுனால இதோட ஒரு பக்கத்தை காட்டிட்டு தான் அந்த சூரியனை சுத்தி வர்றதுனால ஒரு பக்கம் ரொம்பவே சூடா இருக்கும், இன்னொரு பக்கம் சில்லுன்னு கோல்டா இருக்கும். அந்த இடங்கள்ல ஐஸ் பார்ட்டிகள் இருக்கிறத இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, அது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடியிலையும் தண்ணீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அண்ட் இதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் டிராபிஸ்ட் 1c அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். இதுவும் பார்க்கிறதுக்கு நம்ம பூமி மாதிரியே சைஸ்ல ஈக்குவலா தான் இருக்கும். பட் நம்மளோட பூமி மாதிரி இது என்னதான் இருந்தாலும் சைஸ்ல இது நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி கிரகத்தோட தம்பின்னு கூட வச்சுக்கலாம். காரணம் என்னன்னா வெள்ளி கிரகத்தோட அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ரொம்ப திக்கா கவர் ஆகப்பட்டிருக்கும். ஸோ இதனால அதோட தரைப்பகுதியில் அதிகப்படியான சூடு இருக்கும். ஸோ அங்க எந்த ஒரு உயிர்களுமே வாழ முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த டிராபிஸ்ட் 1c அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரகத்தோடைய வளிமண்டலமும் ரொம்ப திக்கா கவர் ஆக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா அதோடைய ஒரு பக்கத்தை காட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலப்பரப்பு ரொம்பவே சூடா இருக்கும். ஸோ அங்கேயும் எந்த உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கிரகத்துல சுத்தமா உயிர்களை வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லல. காரணம் இந்த கிரகத்துக்குள்ள ஒருவேளை கடல்கள் இருந்துச்சு, ஓஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரகத்தோடைய சூட்டை தணிக்கிறதுக்கு அந்த ஓஷன் கடல் ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ இதனால தான் இந்த கிரகத்தை முழுவதுமா உயிர்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இருக்கிறதுக்கான காரணமா இருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா இந்த நட்சத்திரத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கக்கூடிய முதல் கிரகத்தை தான் பார்க்க போறோம். இந்த ஹேபிட்டபிள் ஜோன் அப்படிங்கறது புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய பூமி சூரிய குடும்பத்துல ஹேபிட்டபிள் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்ல நீர் வடிவத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹேபிட்டபிள் ஜோன்ல இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் கிரகம் தான் டிராபிஸ்ட் 1d. இந்த கிரகம் நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமியை விட சைஸ்ல சின்னதா தான் இருக்கு இந்த கிரகம். அதுவும் நம்ம பூமியோட எக்ஸாக்டா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாதி அளவு தான் இந்த கிரகம் இருக்கும். அண்ட் இந்த கிரகம் கூட அந்த சூரியனை ஒரு பக்கத்தை காமிச்சு தான் சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்படி சுத்தி வர்றதுக்கு இதுக்கு 4 நாள் ஆகும். நம்ம பூமியை விட சின்னதா பாதி சைஸ்ல இருக்கிறதுனால இதோட கிராவிட்டியும் நம்ம பூமியை விட ரொம்ப கம்மியா பாதி அளவுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ஒரு பக்கம் சூரியனை பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஐஸாவும் நீர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் சூரியனை பார்த்துட்டு கொஞ்சம் சூடாகவும் இன்னொரு பக்கம் கோல்டா ஐஸால நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரகத்தோடைய சென்டர் பாயிண்ட், அதாவது மிடில் பாயிண்ட் சொல்லப்படுற டெர்மினேட்டட் ஜோன் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல உயிர்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கணிச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல இந்த கிரகத்தை பத்தி இன்னும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது நம்மளுக்கு அந்த உயிர்கள் வாழ்றதுக்கு சாத்தியம்
சாத்தியக்கூறுகள் இருக்குதா அல்லது உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான விடை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா டிராபிஸ்ட் 1e. இந்த கிரகம் நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமியை விட கொஞ்சம் தான் சின்னது, ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் தான் சின்னது. இந்த கிரகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம பூமி மாதிரியே இதோடைய டென்சிட்டி அப்படிங்கிறது ஈக்குவலாவே இருக்கு நம்ம பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் அதே நேரத்தில் இதுக்குள்ள ராக் அயன் கண்டென்ட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு காரணம் இந்த அளவுக்கு பூமியோட டென்சிட்டியோட இது எக்ஸாக்டா மேட்ச் ஆகிறதுனால தான். அண்ட் இது கூடவே இந்த கிரகம் ஹேபிட்டபிள் ஜோன்ல கரெக்டான ஒரு இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா அதோட நிலத்தோட மேல்பரப்புல நீர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா இந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம பூமி கூட எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராபிஸ்ட் 1f அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரகம் நம்ம பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா பூமியை விட இதோட டென்சிட்டி அப்படிங்கிறது கம்மி. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 60% தான் இதோட டென்சிட்டி இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நீர், அதாவது இங்க கடல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கலாம், நீர் அதிகமா இருக்கலாம். ஸோ அதனால தான் இதோட அயன் ராக் கண்டென்ட்டை கம்மி பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கெஸ் பண்ணியிருக்காங்க விஞ்ஞானிகள். அடுத்தது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்டபிள் ஜோன்ல லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் டிராபிஸ்ட் 1g. ஸோ இந்த கிரகமும் நம்ம பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் இதோடைய டென்சிட்டியும் நம்ம பூமியோட ரொம்பவே கம்மி. இது இந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 12 நாட்கள் எடுத்துக்கிடுமா அதை முழுசாக சுற்றி வர்றதுக்கு. அண்ட் இது அந்த ஹேபிட்டபிள் ஜோன்ல கடைசியாக இருக்கிறதுனாலையும் இந்த சூரியனை விட ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் ஐஸா ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஸோ அது ஆவியா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆவியா மாறினது இதை சுத்தி ஒரு வளிமண்டலமா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் கடைசி இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடைசி கிரகம் தான் டிராபிஸ்ட் 1h சொல்லப்படுற இந்த கிரகம். இது நம்ம பூமியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சின்ன கிரகம் தான். பட் இருந்தாலும் இது இவ்வளவு தொலைவில் இருக்கிறதுனால அதுல அதிகப்படியான ஐஸ் பார்ட்டிகள் இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் இது இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்தால அதிகப்படியான ஹீட்டையும் வெளிச்சத்தையும் அந்த நட்சத்திரத்தால இந்த கிரகத்துக்கு கொடுக்க முடியாது. ஸோ இதன் காரணமா இந்த கிரகம் அப்படிங்கிறது ஃபுல்லா ஐஸால கவர் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கிரகம் அந்த சூரியனை டைடலா லாக் ஆகிருக்கிறதுனால ஒரு பக்கத்தை மட்டும் எப்பவுமே காமிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஐஸா இருக்கலாம், இன்னொரு பக்கம் நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடைசி அந்த 7 கிரகங்களும் பூமியை போல எக்ஸாக்டா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்திலேயோ அல்லது ஐஸ் பார்ட்டிகளாகவும் இருக்கிற மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் கூட இதுல உயிர்கள் வாழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். காரணம் இதோடைய சூரியன் அப்படிங்கிறது அதிகப்படியான ரேடியேஷனை வெளிப்படுத்திட்டு இருக்கிறதுனால இந்த 7 கிரகங்களுடைய வளிமண்டலம் எல்லாத்தையுமே இது காலி பண்ணிருது, இல்லைனா அதை முற்றிலுமா வேற மாதிரி மாத்திருது. இதன் காரணமா அங்க உயிர்கள் பரிணாமிச்சு வாழ்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் நம்ம சயின்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகும்போது சில முடிவுகள் நம்மளை பிரமிக்க வைக்கத்தானே செய்யுது. நிலவுல நீர் இல்லைன்னு சொன்னப்போ இந்தியா நீர் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்ச மாதிரி இங்கேயும் சில நேரங்களில் மேபி ஃபியூச்சர்ல உயிர்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த சூரிய குடும்பத்தை பத்தி தொடர்ந்து நாசா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அதோட ஆராய்ச்சி முடிவு கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இல்லைனா ஃபியூச்சர்ல கூட இதை பத்தின கூடுதல் தகவல்கள் கிடைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா சேனலை விசிட் பண்ணி மற்ற வீடியோஸை பாருங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.